ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பிரெட் சீஸ் பால்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸ். நான் 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மைதா, இது வந்து பேட்டருக்கு ரெடி பண்ணணும். நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சீஸ் க்யூப்ஸ், இது வந்து 3 சீஸ் க்யூப்ஸ் எடுத்து அதை வந்து 4 ஸ்லைஸாக நான் வந்து 4 ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேயா, இது நீங்கள் கடையில் போய் நார்மலாக கேட்டிங்கனாலே கிடைக்கும் சீஸ் க்யூப்ஸ். தென் மிக்சட் ஹர்ப்ஸ், அப்புறம் 3 பிரெட், நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இந்த பிரெட் க்ரம்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது வந்து ரெடி பண்ணது வந்து என்னோடய ஹஸ்பண்ட். இது எப்படி நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணுன்றத அவர் இப்போ சொல்லுவார். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ பிரெட் க்ரம்ஸ் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். ஸோ தட் அது கொஞ்சம் சங்கியாக இருக்கும், உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இது எப்படி ரெடி பண்ணோன்னா, நார்மலான 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ப்ரெட்டில் இருக்க அந்த ஈரப்பதம் போயிடும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, 4 டோஸ்ட் பண்ண ப்ரெட்டையும் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்டர், அதாவது ஈரப்பதத்தோடு இருக்க பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். திருப்பி ஒருவேளை உங்களுக்கு மாய்ஸ்டராக இருக்க மாதிரி ஃபீல் இருந்தது அப்படின்னா அந்த அரைச்ச பிரெட் க்ரம்ஸை எடுத்து திருப்பி கொஞ்சம் ஹாட் பேனில் போட்டு லைட்டாக வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். ஓகே ரிச்சி, நம்ம இப்போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கோட ப்ரெட்டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு 1 by 1 ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே. ஸோ நீ இதை அப்படியே வந்து இந்த உருளைக்கிழங்குல பிச்சு பிச்சு போட்டுடணும். கரெக்டாக போட்டு பிசைஞ்சிருவேன். நல்லா சாஃப்ட். ஸோ இது வந்து நார்மல் பிரெட் தான் இல்லை, இது வந்து நம்ம டோஸ்ட் பண்ணல. ஸ்வீட் பிரெட். ஓகே, நார்மல் ஸ்வீட் பிரெட், டோஸ்ட்டும் பண்ணல. டோஸ்ட் பண்ண வேணாம். ஓகே. ஸோ இதை போட்டு திருப்பி இந்த ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோஸோட நம்ம வந்து பிசைய போகிறோம், திருப்பி பிசைஞ்சிக்க போகிறோம் இல்லை? ஓகே. இதில் தண்ணி ஆட் பண்ணி பிசையணுமா இல்லை அப்படியே நார்மலாக? கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லை? ஆமாம். ஓகே. ஸோ உருளைக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி பிரெட் கரெக்டாக? ஆமாம், உருளைக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரெட்டு. இன்னொன்று ஒரு விஷயம், நான் எதுக்கு இந்த ப்ரெட்டை ஆட் பண்ணுறேன்னா, இந்த சீஸ் பால்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடையும். உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ண போகிற சீஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணோம்னா அந்த மாய்ஸ்சர் வந்து அதை இழுத்து வச்சுக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து வெளியே அந்த லீக் ஆக விடாது, அந்த சீஸ் வந்து லீக் ஆக விடாது. லீக் ஆகாது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி இதில் ஆட் பண்ணணும், எப்படி என்ன கன்சிஸ்டன்சிக்கு ஆட் பண்ணணும்? லைக் சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. ரொம்பையும் வந்து குழன்னு ஆகிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகே. ஒரு உருண்டை பிடிச்சா எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து. ஸோ அந்த ப்ரெட்டும் பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ அந்த சப்பாத்தி மாவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆமாம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்? இப்போ நான் ஹர்ப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இந்த ஹர்ப் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டோர்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் நார்மலாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், இந்த கேஸில் நான் வந்து ஆன்லைனில் வாங்குறதால நான் ஆன்லைன்லேருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணிங்களா. இது உங்களுக்கு ஒரு தனி ஸ்மெல், இது ஒரு யூனிக்கான ஸ்மெல். இது நீங்கள் டாமினோஸில் கொடுக்குற அதே மாதிரி தான், பட் ஆனால் இது கொஞ்சம் இன்னும் நல்ல ஹர்ப்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவரிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹர்ப் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோம் ரஜி? இதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த மிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மைதா பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். நான் எடுத்து வச்சுக்கிற 1 டீஸ்பூன் மைதாவில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மைதா எதுக்கு ரெடி பண்ணுறோம் நம்ம? இது வந்து நம்ம இப்போது சீஸ் வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா? ஸ்டஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மைதா பேட்டரில் போட்டு டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நெக்ஸ்ட் அது அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே ஓகே. இப்போ நான் மைதா பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். நம்ம இதில் வந்து எந்த சால்ட்டுமே ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம சீஸ் ஃபுட்டில் வந்து சால்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சால்ட் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து சீஸை வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து டிப் பண்ண போகிறோம், உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஆமாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சீஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு கவர் பண்ணிக்கணும் ஒரு பால் ஷேப்பில்.
இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா பொட்டேட்டோஸ்லையும் பொட்டேட்டோ ப்ளஸ் பிரெட் மிக்ஸ்குள்ளே நம்ம சீஸை ஸ்டஃப் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டஃப்ட் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மைதா பேட்டரை டிப் பண்ணி க்ரம்ஸில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் பண்ணலாம். பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு பேட்டரில் டிப் பண்ண அப்புறம் க்ரம்ஸில் போட்டு நல்லா இது மாதிரி போட்டுட்டு ஆல்ரெடி நான் ஆயிலை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இப்போ அதில் மெதுவாக போட வேண்டியதான். கலர்ஃபுல்லாக இருக்கே. ஓகே ரஜி, இது இப்போ எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? இது குக்காக எப்படியும் ஒரு 3 to 5 minutes ஆகும். ஏன்னா உள்ளே இருக்கிற சீஸ் வந்து நல்லா சாப்பிட்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். which means மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம் ஆர் சிம்மில் கூட வச்சு பண்ணலாம். ஹையில் வச்சா வந்து உங்களுக்கு சீஸ் வந்து அந்த சாப்பிட்ற ஒரு ஸ்டேஜில் வராது. ஓகே, இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நம்மளோட பிரெட் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அகெயின் நானும் ரஜியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இந்த டிஷ்ஷையும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிரெட் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரஜி, நீயே ஸ்டார்ட் பண்ணு, எப்படி இருக்குன்னு பாரு. வாவ், ஓகே ரஜி, அப்படியே அந்த சாஸில் டிப் பண்ணி செம்ம சூடாக இருக்குது. எனக்கு சாப்பிட்டுட்டே தான் பேசுகிறேன். அது ரியலாக செம்ம டேஸ்ட்டாக. திருப்பியும் சொல்கிறேன், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.